வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சிங்கப்பூர் தேர்தலில் பாஸ் தலையிட்டதா? தாக்கியுடின் ஹசன் மறுப்பு. 2025 ஆண்டுக்கான சிங்கப்பூர் பொது தேர்தல் வரும் மே 3 நடைபெறும் வேளையில் அந்த தேர்தலில் மலாய்க்கார வாக்காளர்களை திசை திருப்ப பாஸ் கட்சி தலையிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தவறானது என்றும் மிகைப்படுத்தப்பட்டு கூறப்பட்டுள்ளது என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ தாக்கியுடின் ஹசன் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரின் இந்த குற்றச்சாட்டு ஒருதலை பட்சமானது என்று தாக்கியுடின் ஹசன் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் பொது தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கும் பட்சத்தில் பொது தேர்தலின் முடிவுகளை தீர்மானிக்க பாஸ் கட்சி முயற்சிப்பதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சும் தேர்தல் ஆணையமும் கூறுவது ஏற்புடையது அல்ல. சிங்கப்பூரில் உள்ள மலாய்க்காரர்களை கவர தேர்தல் விவகாரத்தில் தாங்கள் தலையிடவில்லை என்றும் முஸ்லிம் என்ற முறையில் சிங்கப்பூரில் உள்ள மலாய்க்காரர்கள் மீது பாஸ் கட்சிக்கு அக்கறை உள்ளது என்றும் பாஸ் கட்சியின் தேசிய பொருளாளர் டத்தோ இஸ்கண்டர் அப்துல் சமத் மற்றும் ஸ்லாங்கூர் மாநில இளைஞர் பிரிவு தலைவர் முகமது சுக்ரி உமர் ஆகியோர் தெளிவுபடுத்தியுள்ளதாக தாக்கியுடின் ஹசன் விளக்கினார். அதேவேளையில் பாஸ் கட்சியின் இரு தலைவர்களும் சிங்கப்பூர் தேர்தல் குறித்து சமூக ஊடகங்களில் பதிவு செய்தது அவர்களின் தனிப்பட்ட கருத்தை தவிர பாஸ் கட்சியின் நிலைப்பாடு அல்ல என்பதையும் அவர் விளக்கினார். சிங்கப்பூர் பொது தேர்தல் தொடர்பாக வெளிநாட்டிலிருந்து சமூக ஊடகங்களில் இடப்பட்ட பதிவுகள் வரம்பு மீறியிருப்பதாக அக்குடியரசின் பிரதமர் லாரன்ஸ் வாங் கடந்த சனிக்கிழமை சாடியிருந்தார். அரசியல் விவகாரங்களில் சமயத்தையும் இனத்தையும் கலக்க சிங்கப்பூர் விரும்பியதில்லை. சிங்கப்பூரின் ஒற்றுமை சமயத்தையும் இனத்தையும் கடந்தது. சிங்கப்பூரின் பல்லின பல சமய சமூகத்தின் ஆணிவேராக உள்ள இந்த ஒற்றுமை தற்செயலாக உருவாகவில்லை என்றும் பல்வேறு தலைமுறைகளைச் சேர்ந்த சிங்கப்பூரர்களின் வலிமை மிகுந்த கடின உழைப்பாலும் பொறுமையுடன் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியாலும் விளைந்தது என்றும் அந்நிய சக்திகளுக்கு பிரதமர் லாரன்ஸ் வாங் எச்சரித்திருந்தார். பினாங்கு மாநிலத்தில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 நாட்களுக்கு நீடித்த குடிநீர் விநியோக தடை இன்று திங்கட்கிழமை 100 விழுக்காடு வழக்க நிலைக்கு திரும்பியதாக மாநில முதலமைச்சர் சவ் கொன் யாவ் தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்பினரின் கூட்டு முயற்சியினால் நீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பியிருப்பதாக அவர் வர்ணித்தார். பினாங்கு மாநிலத்தில் திட்டமிடப்பட்ட நீர் விநியோக தடையினால் மாநிலத்தின் நீர் விநியோக தரத்தை உயர்த்துவதற்கு இந்த 3 நாட்களில் 23 திட்டங்கள் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டதாக சவ் கொன் யாவ் குறிப்பிட்டார். ஷா அலாமில் உள்ள ஒரு நகைக்கடையில் வாடிக்கையாளர்களைப் போல் பாவனை செய்த ஒரு தம்பதியர் சுமார் 1 லட்சம் ரிங்கிட் பெறுமானமுள்ள தங்க ஆபரணங்களை களவாடிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்துள்ளதாக ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். நகைக்கடை பணியாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் நகைகளை காட்டுவதில் மும்முரமாக இருந்தபோது சம்பந்தப்பட்ட பெண் நகைக்கடையின் பணியாளர்களுக்கு தெரியாமல் நகைகளை எடுத்து பாக்கெட்டில் பதுக்கியுள்ளார் என்று புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக முகமது இக்பால் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திருடப்பட்ட நகைகளில் 2 மோதிரங்கள் 3 நெக்லஸ்கள் அடங்கும். இதனால் நகைக்கடைக்கு 1,11,743 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த பெண் முகக்கவசம் அணிந்திருந்த வேளையில் அவரின் கணவர் சிவப்பு நிற தொப்பியையும் சன்கிளாஸ் கண்ணாடியையும் அணிந்திருந்ததாக முகமது இக்பால் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தம்பதியரை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக அவர் மேலும் கூறினார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற பேரா அயக்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனலுக்கு பல இன மக்களின் ஆதரவு பெருகியுள்ளது என்பதை தேர்தல் முடிவு புலப்படுத்தியுள்ளதாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அஹமத் ஜயன் ஹமிடி தெரிவித்துள்ளார். பரிசான் நேஷனல் பெரிய அளவில் ஆதரவை பெறவில்லை என்று சில ஆய்வுகள் சுட்டிக்காட்டிய போதிலும் தங்களை பொறுத்தவரை இம்முறை அயர்குனிங் தேர்தல் மகத்தான வெற்றி மட்டுமல்ல மக்களின் மனங்களை வென்றுள்ளது என்று அம்னோ தலைவருமான அஹமத் ஜாஹித் குறிப்பிட்டார். ஒரே ஒரு மையத்தில் மட்டுமே பரிசான் நேஷனல் வெறும் 88 வாக்குகளை பெற்றது. மற்ற மையங்களில் பெரும்பாலான வாக்குகளை அது குவித்துள்ளது என்று அஹமத் ஜாஹித் தெரிவித்தார். மும்முனை போட்டி நிலவிய அயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் டாக்டர் முகமது யூஸ்ரி பாக்கேர் 5006 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். அவருக்கு 11,065 வாக்குகள் கிடைத்தன. அமைச்சுகள் மற்றும் கூட்டரசு அரசாங்க நிறுவனங்களுக்கிடையே பாதுகாப்பாக மற்றும் ஆக்கப்பூர்வமாக தரவு பகிர்வுக்கான சட்டப்பூர்வ மற்றும் கட்டமைக்கப்பட்ட 2025 ஆண்டுக்கான தரவு பகிர்வு சட்டம்
இன்று அதிகாரப்பூர்வமாக நடப்புக்கு வந்துள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியூ தெரிவித்தார். இந்த புதிய சட்டம் அமலுக்கு வந்தது மூலம் மலேசியா இன்று வரலாற்றுப்பூர்வமான தருணத்தை பதிவு செய்துள்ளதாக அமைச்சர் வர்ணித்தார். இந்த சட்டம் மத்திய அரசு நிறுவனங்களால் தரவு விண்ணப்ப செயல்முறையை நிறுவுகிறது. விண்ணப்பங்கள் செயல்படுத்தும் முறையும் இதில் அடங்கும் என்று அமைச்சர் விளக்கினார். கோரப்பட்ட தரவை பகிர முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிக்க இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அளவுகோல்களின் அடிப்படையில் தேசிய தரவு பகிர்வுக்கு ஒவ்வொரு விண்ணப்பமும் மிக கவனமாக மதிப்பீடு செய்யப்படும் என்று அமைச்சர் விளக்கினார். ஒரு ஸ்டார் இல்ல, 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th Annual Edison Awardsல Dine with Stars. பினாங்க ஸ்பைஸ் அரீனா மே 17 மாலை 5 மணி. உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. போதைப்பொருள் மற்றும் போலி துப்பாக்கியை வைத்திருந்ததாக குற்றச்சாட்டப்பட்டுள்ள முன்னாள் ஐவிஎல் உதவியாளர் யூசுப் ரவுத்தர் வழக்கில் வரும் ஜூன் 12ஆம் தேதி கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கிறது. வழக்கு விசாரணையை ப்ராசிக்யூஷன் தரப்பு முடித்துக் கொண்டதை தொடர்ந்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஜமீல் ஹுசேன் தீர்ப்பு தேதியை அறிவித்தார். யூசுப் ரவுத்தரை விடுதலை செய்வதா அல்லது எதிர்வாதம் புரிய உத்தரவிடுவதா என்பது குறித்து உயர்நீதிமன்றம் அன்றைய தினம் தீர்ப்பு அளிக்கிறது. இவ்வழக்கில் ப்ராசிக்யூஷன் தரப்பில் 13 சாட்சிகள் அழைக்கப்பட்டனர். பேரா அயர்குனி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரசான் நேஷனலை மக்கள் தேர்வு செய்தது குறித்து தாம் ஏமாற்றம் அடைவதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது குறிப்பிட்டுள்ளார். இந்த இடைத்தேர்தலில் மக்களுக்காக போராடும் கட்சிக்கு மக்கள் வாக்களித்து தேர்வு செய்திருக்க வேண்டும் என்று துன் மகாதிர் குறிப்பிட்டார். மக்களுக்காக மட்டுமின்றி நாட்டிற்காக போராடி வரும் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்காமல் போனது தம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பஜுவாங் கட்சி இன்று நடத்திய ஹரிராயா பொது உபசரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் துன் மகாதிர் தெரிவித்தார். கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவரை வாகனத்தில் மோதி கொல்ல முயற்சி செய்ததாக வர்த்தகர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். சொந்த தொழில் நடத்தி வரும் 30 வயது MM ஸ்டீவன் என்ற அந்த வர்த்தகர் நீதிபதி நொரிடா ஆடா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி பிற்பகல் 2:45 மணியளவில் கோலாலம்பூர் தமான்சராஸ் அருகில் சாலை ஓரத்தில் புரோடுவா அரூஸ் ரக காரை பயன்படுத்தி கடமையில் ஈடுபட்டிருந்த இன்ஸ்பெக்டர் ஹஸ்லான் அலி அப்துல் ஹமீத் என்பவரை மோதி கொல்ல முயற்சி செய்ததாக ஸ்டீவன் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 307 பிரிவின் கீழ் ஸ்டீவன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். அரச பரிபாலனம் தொடர்பில் பொய்யான தகவலை பகிர்ந்ததாக கூறப்படும் சமூக ஊடக பிரபலத்தை தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC விசாரணை செய்து வருகிறது. அந்த நபரிடமிருந்து இருமுறை வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டிருப்பதாக MCMC இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. அந்த நபர் கடந்த வாரம் சைபர்ஜெயாவில் உள்ள MCMC தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாக அந்த ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. கடா அலுஸ்தாரில் மிகப்பெரிய டயர் உற்பத்தி தொழிற்சாலையான கான்டினென்டல் இவ்வாண்டு இறுதியில் மூடப்படுகிறது. இத்தொழிற்சாலை மூடப்படுவது மூலம் 950 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். வாடிக்கையாளர்கள் தேவைகளின் உருமாற்றத்திற்கு ஏற்ப கான்டினென்டல் தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு பிரதான சந்தையை கொண்டிருந்த கான்டினென்டல் பயணிகள் வாகனம், சிறு ரக லாரிகள் முதலியவற்றுக்கு பொருந்தக்கூடிய டயர்களை உற்பத்தி செய்து வந்தது. மலேசியாவில் டயர் உற்பத்தி தொழிற்சாலை மூடப்படுவது இது 2வது நிறுவனமாகும். நாட்டில் டயர் உற்பத்திக்கு பிரசித்தி பெற்ற நிறுவனமான அரை நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்ட குட்யர் கடந்த ஆண்டு இறுதியில் ஷாலாமில் உள்ள தனது தொழிற்சாலையை மூடியது. இதில் 550 தொழிலாளர்கள் வேலையை இழந்தனர். 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் பலியானார். இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியளவில் கிலுவாங் ஜலான்பனோ சிம்பாங் ரங்கம் சாலையின் 19வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இச்சம்பவத்தில் கவாசாக்கி ரக மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த உள்ளூரைச் சேர்ந்த 20 வயது இளைஞர் உயிர் இழந்ததாக கிலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பஹ்ரின் முகமது நூ தெரிவித்தார். வேக கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படும் அந்த மோட்டார் சைக்கிளோட்டி கார் ஒன்றில் மோதிய பின்னர் லாரியில் மோதியதாக கூறப்படுகிறது.
இதில் தலையிலும் உடலிலும் கடும் காயங்களுக்கு ஆளான அந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக ஏசிபி பஹ்ரைன் கூறினார். பர்சே இயக்கத்தின் முன்னாள் தலைவர் ஷாருல் அமன்சாரி இன்று காலையில் புத்ராஜயாவில் உள்ள தேசிய புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் தனது 50வது வயதில் காலமானார். இக்ராம் எனப்படும் பர்துபுகான் இக்ராம் மலேசியா அமைப்பின் பொதுச் செயலாளராகவும் பணியாற்றிய ஷாருல் புற்றுநோயினால் அவதியுற்று வந்தார். 5 பிள்ளைகளுக்கு தந்தையான ஷாருலின் நல்லுடல் சர்டாங் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் அருகில் உள்ள இஸ்லாமிய மையத்து கொல்லையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த 14வது பொது தேர்தலில் போட்டியிடுவதற்காக பர்சே தலைவர் மரியாச்சின் அப்துல்லா அந்த பொறுப்பை விட்டு விலகியதை தொடர்ந்து ஷாருல் பர்சேவின் தற்காலிக தலைவராக 2018ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஆண்டு இறுதி வரை பணியாற்றினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.